அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 21ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல இந்த வாரத்தில் கிரக நிலைகளை பார்த்துடலாம். அடுத்தபடியாக இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விசேஷமான நாட்களை பார்த்துட்டு பலனுக்குள்ளே போவோம். இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கடகராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன், துலாம் ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சூரியன் 2 ராசியில் இருப்பார், கன்னி ராசிலையும் துலா ராசிலையும். குறிப்பாக இந்த மாதத்தில் 18ஆம் தேதி, அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வந்து நமக்கு பலன் செய்ய போகிறார். இனி இந்த வாரத்தில் முக்கியமான விசேஷ நாட்களை பார்க்கிற போது அக்டோபர் 15 புதன்கிழமை அன்னைக்கு கரிநாள், சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். அதனால ஏதாவது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்கும்னு நினச்சி ஏதாவது காரியங்கள் பண்ணிடாதீங்க, தவிர்க்க வேண்டிய நாள். அடுத்தபடியாக அக்டோபர் 17 வெள்ளிக்கிழமை விஷு புண்ணிய காலம் அன்னைக்கு ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஐப்பசி மாதத்தினுடைய கிருஷ்ண துவாதசி இன்னைக்கு இருக்கு. வடநாட்டில் வேற மாதிரி இருந்தாலும் தென்னாட்டில் நம்மளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண துவாதசி இன்னைக்கு விசேஷம். அடுத்தபடியாக அக்டோபர் 18 சனிக்கிழமை சனி பிரதோஷம். நமக்கு தெரியும் பிரதோஷத்துல சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். நந்தியும் பெருமானையும் கைலாசபதியையும் வழிபடக்கூடிய முக்கியமான நாள். அது இல்லாமல் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தன்வந்திரி ஜெயந்தி. தன்வந்திரி பெருமானுடைய வழிபாடு எங்கெல்லாம் பெருமாள் கோயில்ல தன்வந்திரி பகவான் இருக்கார், அவர் வழிபாடு பண்றது நோய் நொடி இல்லாமல் தீர்க்க ஆயுளோடு நீண்ட நெடுக்காலம் வாழ்றதுக்கான வாய்ப்பு அன்னைக்கு தன்வந்திரி ஜெயந்தி இருக்கு. அவர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள். அன்னைக்கு எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் செய்யறதுக்கான நாள். அன்னைக்கு மாத சிவராத்திரி வேற. அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானுக்கு அன்னைக்கு தான் ஜெயந்தி. எல்லா ஸ்தலங்கள்லையும் சனிக்கிழமை தன்வந்திரி பகவான்னா ஸ்ரீரங்கத்துல மட்டும் ஞாயிற்றுக்கிழமை தன்வந்திரி பகவானுக்கு ஜெயந்தி இருக்கு. அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை நமக்கு தெரியும் தீபாவளி. அன்றைக்கு எல்லாருமே தீப வழிபாடு, லட்சுமி குபேர பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இனி இந்த வாரத்துல மேச ராசியில பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குற போது முதல்ல இந்த வாரத்தில் பண வரவு, பொருள் வரவு நிறைய இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் ஏதாவது கைகூடுமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்கு. அதனால் இந்த வாரத்தில் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். அப்படி பண்ணாலும் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் நமக்கான ரெகக்னைஸ் கிடைக்காது. சக்ஸஸ் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. அடக்கி வாசிங்க. உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நார்மலாக இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா சனி பகவான் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட்ல, ப்ரைவேட்ல, இனி அந்த ரெப்யூட்டட் கன்சல்ல ஒர்க் பண்ணாலும் வேலையில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது இந்த வாரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஏதாவது கலைத்துறையில இருந்தீங்கன்னா அக்டோபர் 17க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த துறைகள் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாரத்துல நீங்க பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்ல நகைகள் வாங்குவதற்கு, நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவங்களும் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பாங்க. ஆக இந்த வாரம் எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருப்பீங்க. இந்த வாரம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி அதிகப்படுத்துங்க, ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்க. அது இல்லாமல் இந்த வாரத்தில் லாங் ஜேர்னி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு
அதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு வசதி இருந்தால் எதுலையாவது முதலீடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அக்டோபர் 17க்கு அப்புறம் சொந்தமாக இடங்களை வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு முயற்சி பண்ணாலும் நார்மலாக தான் இருக்குது. அதனால் இந்த வாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா வணங்கிட்டு வாங்க. அதோட விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தளத்தை சூரியன், செவ்வாய், புதன் அத்தனை கிரகங்களும் இருக்கிறது. நீங்கள் எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி வேலை உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த வாரத்தில் ஏதாவது ரொம்ப நாளாக நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வேலையில் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இதுவும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது கை கொடுக்குமா அப்படின்னா இந்த அக்டோபர் 18க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அக்டோபர் 18க்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் யாரையெல்லாம் நீங்கள் ஃபெய்த்தாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அக்டோபர் 18க்கு அப்புறம் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த காலங்களில் எதிர்பாராத பயணம் அக்டோபர் 18க்கு அப்புறம் இந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு, இடமாற்றங்கள் ஏற்படும் நினச்சவங்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் விற்கலை, விலை போகலை அப்படிங்கிறவங்களுக்கு அக்டோபர் 18க்கு அப்புறம் அது விற்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்கள் சுமார் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில். ஸோ இந்த வாரம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. குறிப்பாக யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அவர்களால் முன்னேற்றங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் அம்பாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு கையில் பணம், தனம், பொருள் அக்டோபர் 18க்கு அப்புறம் நல்லாவே இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கல வருமானங்கள் உண்டு. உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் இருக்கிறது உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் என்பது இருந்துகிட்டே இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கூடும். அது இல்லாமல் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் நிறையா இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்தராக நான் ஷேரில் இருக்கேன், ரேஸில் இருக்கேன், லாட்ரியில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குன்னா நோய் குணமாவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இருக்கும். குறிப்பாக அக்டோபர் 18க்கு அப்புறம் இன்னும் சிறப்பான பலன்கள் உண்டு. ஒருவேளை லைஃப்பில் கணவன் மனைவி செப்பரேஷன் இருந்தால் நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் அக்டோபர் 18க்கு அப்புறம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ், ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் நிறையவே உண்டு.
ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்காரு. அதனால பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எந்த காரியம் பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது ஆட்டோமேட்டிக்காக நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு கடன் குறைவதற்கும் நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. அதுலேயும் குறிப்பாக அக்டோபர் 18க்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வாரத்துக்கு குரு வரக்கூடிய காலங்களில் யாருடைய பணமும் உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு, மணி ரொட்டேஷன் சுச்சுவேஷன் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோம், மகாலட்சுமியுடைய வழிபாடு, குறிப்பாக துர்க்கையினுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அக்டோபர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு குரு பகவான் வர்றது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இந்த வாரத்தில் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் அக்டோபர் 18க்கு அப்புறம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுட்டு இருக்கீங்களோ, பேச்சின் மூலமாக நல்லதொரு ஏணி இந்த வாரம் முழுவதும் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சவங்க, சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, அல்லது வீடு கட்டுறதுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, அவரும் குருவோட இருக்கிறது. இந்த வாரம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு உண்டு. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பார்த்துட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு ஜாப் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இந்த வாரத்தில் ரொம்ப அவசியம் இருந்தாலுடைய நீங்கள் லோன் வாங்குங்க. இந்த வாரம் லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களா, அக்டோபர் 18க்கு அப்புறம் உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி நல்லாவே இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அல்லது திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே அக்டோபர் 18க்கு அப்புறம் இந்த வாரம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ, அக்டோபர் 18க்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் துர்க்கையை விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடியும் அல்லது சக்சஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தில் சூரியன், செவ்வாய், புதன் அத்தனை கிரகங்கள் இருக்கு. குறிப்பாக 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். லைஃப்ல நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத பயணம், இது அத்தனையும் இந்த வாரத்துல உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, சிம்மராசியில பிறந்த நீங்க யாரெல்லாம் சிறு தொழில் அல்லது சுயதொழில் பண்றீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க, ட்ரேடிங் பண்றீங்க, உங்களுக்கெல்லாம் இந்த வாரம் லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. எந்த அளவுக்கு இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடம் மாறணும்னு நினச்சிங்க அல்லது ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாற்றங்கள் இந்த வாரம் உண்டு. அதோட இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பயணம், அதுவுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் அல்லது டூர் அல்லது டிராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதே அக்டோபர் 18க்கு அப்புறம் வேலையில் மாற்றங்கள், இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது ரோல் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது நீங்கள் மாற்றங்கள் என்பது உங்களுக்கு ஜாப்ல இருந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவதற்கான
வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்ல கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கு, அவ்வளவுதானே உடைய. மற்றபடி நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கிறவங்க, சர்டிபிகேட்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அக்டோபர் 18க்கு அப்புறம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை அதில் ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. நல்ல வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைன்னா வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்துல நிறையவே இருக்கு. ஆக சிம்மராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் ஆஞ்சநேயரையும் தன்வந்திரி பகவானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பெரிய லெவல்ல கூடும். யாரெல்லாம் பேச்சை தொழிலா வச்சுட்டு இருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் இதுவும் இந்த வாரம் இருக்கு. மணி ரொட்டேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்துல நீங்க ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கைகூடி வருமானா அக்டோபர் 17க்கு அப்புறம் 18க்கு அப்புறம் நீங்க முயற்சி பண்ணுங்க. அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு வர்றதுனால அந்த காலகட்டங்களில் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள், எண்ணக்கூடிய எண்ணங்கள், செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ஸோ இந்த காலத்துல பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதை அத்தனை அக்டோபர் 18க்கு அப்புறம் உண்டு. அது இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, சொந்தமா லேண்டு வாங்கணும்னு நினைச்சவங்க, வீடு வாங்கணும்னு நினைச்சவங்க, வீடு கட்டணும்னு நினைச்சவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு. குறிப்பா நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னா லாபம் உண்டு. பெரிய லெவல்ல யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த விலை லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களும் எதிர்பாராத விதமாக அந்த நிகழ்ச்சிகள்ல ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்வதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு 18க்கு அப்புறம் நிறையவே உண்டு. இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள், ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் அதிபதியான சனி 7ல இருக்காரு, இன்னொரு பக்கம் 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு, அவர் குருவோட இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் என்பது இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்ல, ப்ரைவேட்ல, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சல்ல ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ஜாப்ல ப்ரொமோஷன் இருக்கு, இன்க்ரிமெண்ட் இருக்கு, போனஸ் இருக்கு, என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்தீங்களோ அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்களோ உங்களுடைய கரியர்ல அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணுவீங்க. சொந்த பிசினஸ்மே பார்ட்னர்ஷிப்போட சேர்த்து பண்ணக்கூடிய தொழில் அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே உண்டு. பிரிஞ்சு போன உறவுகள், பிரிஞ்சு போன எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கு. குறிப்பா இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமா இருக்கும். யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போட பிசினஸ் பண்றீங்களோ பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாரத்துல விநாயகரையும் சிவனையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு அக்டோபர் 17க்கு அப்புறம் உங்க ராசியில சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் இருக்கிறது. துணிஞ்சு சில முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கும். இந்த வாரத்துல கையில மணி ரொட்டேஷன் பரவாயில்லை. இந்த வாரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கறது. ஸோ உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல எதிர்பாராத ட்ராவல் இருக்கு. அதுவுமே உங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு. அது இல்லாமல் இந்த அக்டோபர் 18க்கு அப்புறம் ரொம்ப நாளாக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சவங்க, நகை வாங்கணும்னு நினைச்சவங்க, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினைச்சவங்க, வண்டி வாகனங்கள் வெஹிக்கிள்ஸ் வாங்கணும்னு நினைச்சவங்க, பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களோட 5ஆம் இடத்துல ராகு குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த வாரம் யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களா வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு, புகழ் இருக்கு. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேஸ்ல ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க.
ட்ரேடிங் பண்ணுறவங்க நார்மலாகவே ரொட்டேஷன் மணி ரொட்டேஷன் நார்மலாக உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, எல்லா விதமான யூக வணிகங்களும் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ வேலை இருக்குது, ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துல சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கார். ஏதாவது ஒரு வேலை உண்டு, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. நல்ல வேலையில் எல்லாரோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சப்பார்டினேட் அத்தனை பேருடைய நீங்கள் வெங்கில் ஆகுங்க. அவங்க சொல்கிறதையும் நீங்கள் கவனமாக காது கொடுத்து கேளுங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அவசியம் இருந்தோம்லையே லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாவே இருக்கு. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் பிஸ்னஸ்ல நல்லா இருக்கு. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி வருமானங்கள், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய பணங்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் துர்க்கையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் புதன், அவரோட 17ஆம் தேதி சூரியனும் வந்துடுவார். உங்களுக்கு 12ஆம் இடம் முதலீடு அல்லது விரயம். ஸோ உங்களுக்கு வசதி இருந்தால் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இருக்கு. அதுலேயும் இந்த வாரம் தீபாவளி வாரமாக இருக்குதுன்னா நல்லா செலவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. வருமானங்கள் எவ்வளவு இருந்தாலும் செலவுகள் கூடுதலாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி, சொந்தமாக லேண்ட் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு, அவர் குருவுடைய நட்சத்திரம். குரு இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இருக்கார். அப்படி இருக்கிறது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நார்மலாகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இதெல்லாமே கவனம். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது காதல் விஷயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி மேரேஜில் முடியும். குறிப்பாக சனி வக்கிரகத்தில் இருக்க இந்த காலங்களில் நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் உண்டு. அது மட்டும் இல்லை, அக்டோபர் 18க்கு அப்புறம் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுலேயும் சனி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு ஜாப் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக அக்டோபர் 17க்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. வெளியில் எதிர்பார்த்த ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஜாப் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இருக்கு. ஏதாவது பணம் லோன் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் கேட்டிருக்கீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் அக்டோபர் 17க்கு அப்புறம் விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருந்தாலும் நோய் குணமாவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. அதுலேயும் கடன் பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பு இதுவும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. உங்களுடைய மேரிட் லைஃப்பில் இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. இந்த வாரம் அக்டோபர் 18க்கு அப்புறம் எஜுகேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களா கிடைக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும். பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஃபர்தராக நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்க. இந்த வாரத்தில் முருகனையும் சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக அக்டோபர் 18க்கு அப்புறம் குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அந்த காலங்களில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. இருந்தாலும் கூட குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமானா சுமாராகவே உண்டு.
அல்ல புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். என் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படி இருக்கிறது யாரெல்லாம் பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தரப்புக்குரியவர் சனி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆக வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதே வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டோ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த வாரம் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குது. ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்தீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபத்தை அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட்டுக்கு டூர் ட்ராவல் இருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும் எப்படி நடக்கலைன்னு தெரியல உங்களுக்கு. இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குடும்பத்தில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் பெருசாக ஹெல்ப் பண்ணுவாங்க. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்கு. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் கூடும். அதுலேயே நீங்கள் இந்த வாரத்தில் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள், சமூகத்தில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. பெருசாக நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த வாரம் எல்லாமே ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் பிரம்மாவையும் சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும், கௌரவம் கூடும். அல்லது இந்த வாரம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்கள மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு இருக்குது. அல்லது இந்த வாரம் தீபாவளி வாரமாக இருந்தாலும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு தொழில் முனைவராக வரணும், இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்குது. பெரிய லெவலில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சாயிலில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக அக்டோபர் 18க்கு அப்புறம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லதொரு லாபம் உங்களுடைய பிஸ்னஸில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ லைஃப்பில் அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அது இல்லாமல் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் அல்லது டூர் அல்லது ட்ராவல் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிக்கு தள்ளி போனவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள், குறிப்பாக எனக்கு ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு அக்டோபர் 18க்கு அப்புறம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் அக்டோபர் 18க்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமைவாங்க. இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இருக்குது. அதுலேயும் உங்களுடைய கல்வியில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. யாருக்கும் தேவையில்லாத கடன் கொடுக்கறது வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதனால் நமக்கு வீண் மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது. அதுலேயும் சூரியன் செவ்வாய் புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய அந்தஸ்து பெரிய லெவலில் கூடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அது மட்டுமல்ல, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். யாரெல்லாம் பெரிய லெவலில்
எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வராத பணங்கள் எது இருந்தால் அந்த பணங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்டோபர் 18க்கு அப்புறம் எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இருக்குது. அதற்கு தகுந்த செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஜாபில் இருக்கீங்களோ பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க, உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மகர ராசியில் பிறந்த நீங்கள் விநாயகரை இந்த மாதம் வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு 6ஆம் இடத்துக்கு வர்றது வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏதாவது பணம் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் என்ன பர்பஸ்க்காக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு. மணி ரொட்டேஷன் என்பது நல்லா இருக்குது. இந்த மாதம் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமானா கண்டிப்பாக நல்லது நடக்கும். குறிப்பாக அக்டோபர் 17க்கு அப்புறம் லாங் ஜேர்னி போகிறதுக்கு அல்லது எதிர்பாராத விதமாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறையவே உண்டு. பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. குறிப்பாக கும்பராசியில் பிறந்த நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, சொந்த தொழில் ஓரளவுக்கு லாபகரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் அது மாதிரி விஷயங்களில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மை. இந்த வாரத்தில் அக்டோபர் 18க்கு அப்புறம் உங்களுடைய கேரியரில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் விசா வராமல் இருக்கிறவங்களுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் வரும். நீங்கள் ஃபர்தராக கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஆன்சைட்டுக்கு டைப் பண்ணுறவங்க அத்தனை பேரும் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. அக்டோபர் 17க்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அக்டோபர் 17க்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, திருமணம் டிலே ஆனவங்களுக்கு அல்லது திருமணம் மறுக்கப்பட்டவர்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதையும் அக்டோபர் 18க்கு அப்புறம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள், பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்புகள் தொடர்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் இறையரெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை குறிப்பாக சிவபெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வா புதன் இருக்காங்க. அக்டோபர் 17க்கு அப்புறம் சூரிய பகவான் அங்கே வருவார். இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கடந்த வாரம் மாதிரி அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய வாரம். ஸோ உங்களுடைய 8ஆம் இடம் தேவையற்ற செலவினங்கள், தேவையற்ற பிரச்சனைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா பிஸ்னஸ் வருமானம் இருக்குது, பட் லாபம் நீங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் அந்த பணம் முடங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, பட் எதிர்பார்த்தில் ஒரு பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் உண்டு. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்கு. வேலை வாய்ப்புகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. குறிப்பாக அக்டோபர் 17க்கு அப்புறம் வேலையில் ரொம்ப ரொம்ப பொறுமை. எல்லாரும் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. மற்றவங்களோட கோஆப்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய சுப்பீரியராக இருக்கட்டும்,
கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு சப்பார்டினேட்டாக இருக்கட்டும், எல்லாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா 8ல் இதர கிரகங்கள் இருக்கிறது, தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கு. உடல்லையும் மனசுலையும் வலிகள், வேதனைகள் இருப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. மீன ராசியில பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு, அவரும் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் வெளியூர்ல வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த வாரம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த வாரம் அக்டோபர் 18க்கு அப்புறம் குரு 5க்கு வரக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ குழந்தை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் அக்டோபர் 18க்கு அப்புறம் இருக்கு. அந்த காலங்களில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த காலங்களில் பிஸ்னஸ் நார்மலாகவே இருக்கும் தான் சொல்லணும். ஸோ எது எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களும் உங்களை விட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் அக்டோபர் 18க்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஏறையர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. அவர் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும்னு நினைச்சிங்களோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு. வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அவசரப்பட்டு எதையுமே செஞ்சிடாதீங்க வேலையில. இதெல்லாமே இந்த மாதத்துல ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துல கேது, அவரும் சுக்கிரன் சாரத்துல இருக்காரு. நல்லா வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த வாரத்துல நீங்க சரி உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களே, வீடு மாற்றங்கள் உண்டு. இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்கிறவங்க வந்த விலைக்கு விற்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்துல சிவனையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய கெடுபலன்கள் குறையும், நற்பலன்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.